الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين فقال نبي الله صلى الله عليه وسلم يا أيها الناس إنما أنا رحمة مهداة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي آمنا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. கல்வி நிறைந்த கண்மணி நாயகி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சத்திய வழியை தவறாது கடைபிடித்து வந்த சஹாபா சங்கங்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குழுவிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இன்னும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக ஆமீன். மேலூர் வாசல் மற்றும் பாபா நகர் நமது ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா இணைந்து நடத்தும் 16வது சுந்தர நபியின் சீரத் சொற்பொழிவு நிகழ்ச்சியின் முதல் நாள் நிகழ்வை தலைமையேற்று வழிநடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எங்களது ஆசான் ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவினுடைய சங்கேபதிய முதல்வர், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய அரசு பாசி, உலகெங்கிலும் கலங்கரை விளக்கம் என்று உவகையோடு அழைக்கக்கூடிய மனாருல் இல்லத் சகீபுரிய ஹஸரத்னா அவர்களே, நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே உத்தம நபியால் உலகம் பெற்ற சுதந்திரம் என்ற தலைப்பின் கீழே மிகச் சிறப்பான முறையிலே உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி விஜயம் தந்திருக்கிற ஹஸரத் பெருந்தகை அவர்களே, இவ்வகையில் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, உலமா பெருந்தகைகளே, நீலூர் நெய்வாசல் பாபா நகர் ஜமாத்தார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் என் சலாத்தினை தெரிவித்தவனாக என் உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருளால் பாக்கியம் பெற்ற ஒரு சபையிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். யாரை படைத்திருக்காவிட்டால் இவ்வையகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று பறைசாட்டினாலும் அப்படிப்பட்ட இறை தூதர் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் சரிதைகளை கேட்பதற்கும் நம் கண்முன்னால் பெருமானாருடைய வாழ்வை கண்டுகளிப்பதற்கும் இந்த சபையிலே நாம் கூடியிருக்கிறோம். 12 நூற்றாண்டு காலங்களாக
எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இறை தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரின் வருகைக்காக வேண்டியே பல நூற்றாண்டுகளாக பல்வேறு சமுதாயங்கள் பெருமானாரை எதிர்பார்த்திருந்த ஒரு சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இவ்வையகம் திளைத்தோங்கப் போகிறது, பெருமானாரின் வருகையால் இவ்வையகம் அருளை பெறப்போகிறது என்கிற எதிர்பார்ப்போடு பல சமுதாய மக்கள் காத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றும் பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொல்கிறார். நபியே, உங்களை அகிலத்தார்களுக்கு அருளாக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையிலே நாம் அகிலத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்திருக்கிறார்கள். ஆலமீன் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளுக்கும் அருளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்திருக்கிறார்கள். இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்காக வேண்டியும் பேசியவர்கள், எல்லா படைப்பினங்களின் உரிமைகளுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும், கால்நடைகளாக இருக்கட்டும், மரம் செடிமொழிகளாக இருக்கட்டும், அத்துணையும் பெருமானாரால் அருளை அடைந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அருள் பேர் பெற்றிருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சங்கிக்குரிய பெருமக்களை யோசித்து பார்க்கிறோம். ஒரு மரத்திற்கு பெருமானார் எப்படி அற்புதமாக இருக்க முடியும்? மரத்தை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை குறித்து இந்த உம்மத்தினர்களுக்கு போதித்திருக்கிறார்கள். மரங்களை வெட்ட வேண்டாம், இது பெருமானார் மரத்திற்காக வேண்டி கொடுக்கிற உரிமை குரல். இந்த சமுதாயத்தின் மனித சமூகத்தின் மூச்சு காற்று, நல்ல காற்றை சுவாசிப்பதற்கு அடிப்படை தேவை மரங்கள். மரங்களை வெட்டாதீர்கள். மரங்கள் இல்லாத பாலைவன பூமியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகில் எங்கோ மூலையிலே வளர்ந்து செழித்தொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மரம் செடிகளுக்காக வேண்டி அவர்கள் பேசுகிறார்கள். மண் கத்தன சிதறத்தன் சப்பரவா என்றார். இழந்த இடத்தை மரத்தை யார் வெட்டுகிறார்களோ அவர் நரகத்திலே முகம் குப்பர விடுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே இவ்வளவு கடுமையான அவசியத்தை இந்த உலகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். பார்க்கிறோம், மரங்களுக்கு கீழே நீங்கள் மலங்களும் கழிக்காதீர்கள். மரத்தினுடைய தேவை நபியின் வருகையால், நபியினுடைய அருளை வருகையால் மரம் பெற்றிருக்கிறது. செய்யக்கூடிய பெருமக்கள், கால்நடைகளை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்த ஒரு உயிரினம் என்று சொன்னால் இந்த உலகமே அதை மதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூனையை குறித்த ஹதீஸ்களிலே பேசியிருக்கிறார்கள். அபூ கதாதாவுடைய மருமகன் மாமனாருக்கு வலு செய்வதற்காக வேண்டி தண்ணீரை எடுத்து ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இடையிலே பூனை ஒன்று ஓடி வருகிறது. பாத்திரத்தை அந்த பூனைக்காக வேண்டி கொஞ்சம் சாய்ந்து பிடிக்கிறார்கள். அந்த பாத்திரத்திலிருந்து அந்த பூனை நீரை அருந்துகிறது. அபூ கதாதா மருமகனிடத்தில் கேட்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறாரா? எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள், இன்னஹா லைஸத் பிநஜிஸத்தின், இந்த பூனை என்பதற்கிறது அது நஜீஸ் அல்ல. ஃபைன்னஹா தவாஃபீன இந்தவா தவாஃபின அலைக்கும், உங்களுடைய வீடுகளிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பூனையை அவர்கள்
மக்கள் மதித்து அதனுடைய தேவைகளை நிறைவேற்றி அது இந்த உலகத்திற்கு எப்படி அது பயன்படுத்தப்பட வேண்டும், எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னதனுடைய விளைவு இன்றைக்கு அரபு நாடுகள் எல்லா பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகளிலும் நீங்கள் பார்க்க முடியும். பூனைகள் உலாவிக் கொண்டிருக்கும். அந்த பூனைகளை யாரும் எந்த தொந்தரவும் செய்வது கிடையாது. வீடுகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த பூனைகளுக்காக வேண்டி இன்றைக்கு பெரும் பெரும் மார்க்கெட்டுகளிலே அதற்கான உணவுகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை அவர்கள் விரும்பினார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டி உலகத்தின் கோடான கோடி மக்கள் அவைகளை மதிக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத் அந்த பூனைக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? கால்நடைகளை குறித்து பேசியிருக்கிறார்கள். கால்நடைகளுக்கு பெருமானார் ரஹ்மத்தாக இருந்திருக்கிறார்கள். ஒரு கால்நடைகள் அதை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? வாகனிப்பதற்காக, உங்களுடைய பயணத்திற்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்கிற காரணத்தினால் எந்த வகையிலும் நீங்கள் அவைகளுக்கு தொந்தரவு தராதீர்கள். இருக்கபூஹா சாலிஹத்தன் வத்ருகூஹா சாலிஹத்தன். நல்ல நிலையில இருக்கிற போது நீங்கள் அதிலே பயணியுங்கள். அது நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கிற போதே நீங்கள் பயணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். அதற்கான ஓய்வுகளை நீங்கள் தாருங்கள். அதற்கும் சில ஓய்வுகள் தேவைப்படுகிறது. அகிலத்தின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பயன்படுத்துகிற கால்நடையை எப்படி பயன்படுத்த வேண்டும்? பெருமானாரின் ரஹ்மத் அந்த கால்நடைகளுக்கு கிடைத்திருக்கிறது. சங்கிக்குரிய பெருமக்களே, இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் மனித சமுதாயத்திற்கு மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் பெருமானாரின் வாழ்வு மனித சமூகத்திற்கு அருளாக இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களோடு எப்படி பழகினார்கள்? தங்களுடைய நுபுவத்தின் ஆதாரமாக தங்களுடைய வாழ்வைத்தான் அவர்கள் முன்வைத்தார்கள். இதற்கு முன்னால் வந்த இறை தூதர்கள் எல்லாம் தங்கள் நபி என்பதற்கு நிறைய அற்புதங்களை வெளிப்படுத்தினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவை கீழே போட்டு பாம்பாக, தடியை பாம்பாக மாற்றி காட்ட வேண்டிய சூழல் இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நோய்களுக்கு அவர்கள் அந்த நோய்க்கு சிகிச்சை அளித்து அதனுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்திலே கேட்டார்கள், நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் அல்லவா? நான் நபி என்பதற்கான ஆதாரம் 40 ஆண்டு காலங்கள் உங்களோடு நான் வாழ்ந்தது. லகத் லபித்து ஃபீக்கும் உமரன் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். உங்களிலே நான் 40 ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய நுபுவத்திற்கான சான்று. இந்த காலங்களில் நான் யாரோடாவது என்றைக்காவது யாரின் உரிமைகளுக்கு எதிராக நான் நின்றிருக்கிறேனா? யாருக்காவது நான் என்னால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? எப்படி மனிதர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகினார்கள்? மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாலும் முசாபஹா செய்கிற பழக்கம் உண்டு. முகம் பார்த்தவர்கள் முசாபஹா செய்ய மாட்டார்கள். தோற்றத்தை பார்த்தவர்கள் சிரிக்க மாட்டார்கள், முசாபஹா செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம் அல்லவா? ஆள் பார்த்து நாம் சிரிக்கிறோம், தோற்றத்தை பார்த்து முசாபஹா செய்கிறோம், தேவையானவர்களுக்கு முஆனகா செய்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியிலே பார்க்கிற மனிதர்களை எல்லாம் அவர்கள் முசாபஹா செய்வார்கள், நலம் விசாரிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்தா கண்டிப்பா முசாபஹா செய்யாம விட மாட்டார் என்று ஒளிந்து கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையிலே பட்டு அவர்கள் சிறு நேரம் கழித்து அவைக்கு வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நான் உங்கள் வழியிலே பார்த்தேன், ஏன் எங்கே மறைந்து விட்டீர்கள், ஏன் ஒளிந்து கொண்டீர்கள்? யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் பிழிப்பு கடமையாக இருந்தது, கொஞ்சம் அசூசையாக இருந்தது. நான் உங்கள் கைப்பிடித்து முசாபஹா செய்வது எனக்கு ஒரு அசூசையாக உள்ளத்திற்கு இருந்தது. நான் அதனால் குளித்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் அல் முஃமினு லா யன்ஜுசு என்று சொன்னார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் நஜீஸாகுவதில்லை, அவருடைய உடல் அசுத்தமாகுவதில்லை. முசாபஹா செய்வதினாலோ கைலாகி கொடுப்பதினாலோ எந்த விதமான இடையூறும் இல்லை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களோடு இப்படித்தான் அவர்கள் பழகினார்கள். மனிதர்களை மனிதர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் மனித சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருள் அல்லவா. அருமையான பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் விஷயத்திலே எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். தாய்மார்கள் விஷயத்திலே தங்களுடைய இறுதி நேரத்திலே தாய்மார்களைத்தான் நினைவு கூர்ந்தார்கள். இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களுக்கு நீங்கள் நலவை நாடுங்கள். தாய்மார்களுக்கு நீங்கள் என்றைக்கும் எந்த வகையிலும் அவர்கள் சோதிக்கப்பட்டு விடக்கூடாது, எந்த காரணத்தினாலும் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு விடக்கூடாது. இறுதி கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை குறித்து சிந்தித்திருக்கிறார்கள். பெண் சமூகத்திற்கு அருளாக இருந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுப்பிப இலைய ஸலாத்துன் என்று சொல்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 விஷயங்களில் எனக்கு பெண்கள் எனக்கு அது பிரியமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தாய்மார்களை கண்டால் மதிப்பதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார்கள். மூதாட்டி தன்னுடைய முதுகிலே பெரும் சுமையை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயை பார்த்து, யா அமத்தா, உங்கள் சுமையை நான் சுமக்கிறேனே என்று அந்த சுமையை தன் முதுகிலே சுமந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீடு வரை இறக்கி வைக்கிறார்கள். அந்த தாய் கையில் இருக்கக்கூடிய சில காசுகளை எடுத்து கொடுக்கிறார்கள். தாயே, நான் காசுக்காக வேண்டி இதை செய்யவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்ததும் காசைத்தான் வாங்கவில்லை. மகனே, நான் ஒரு அறிவுரை சொல்லுகிறேன், அதை கேளுங்கள். என்ன அறிவுரை சொல்லுங்கள் தாயே? இந்த மக்காவிலே முஹம்மது என்று ஒருவர் இருக்கிறார். அவரிடத்திலே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை உங்களது கால்களிலே விழுந்து விட வேண்டாம். அவரோடு நீங்கள் நெருங்கி விட வேண்டாம். உங்களை வழிகெடுத்து விடுவார். அமைதியாக இருக்கிறார்கள். மீண்டும் அந்த தாய் சொல்லுகிறார்கள், முஹம்மது இடத்தை எச்சரிக்கையாக இருந்து கொள், அவரிடத்தில் நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அமைதி காத்திருக்கிற நபி அவர்கள், நான் இப்போது சொல்லுகிறேன், அமைதியாக இருக்கிறீர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துகிறார்கள், அந்த முஹம்மது நான் தான் அந்த முஹம்மது. என்ன சொல்கிறீர்கள்? ஆம், நான் தான் இறை தூதர், எனக்குத்தான் நுபுவத் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன நீங்கள் உங்களுடைய நுபுவத்திலே சொல்லுகிறீர்கள்? இறைவன் ஒருவன், அவன் ஒருவன் மாத்திரமே வழங்குவதற்கு தகுதியானவன். வேற என்ன மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும், அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் துணையாக நிற்க வேண்டும் என்று மனித உரிமைகளுக்காக வேண்டி நான் பேசி வருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசவும் கரம் பிடித்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சகிக்குரிய பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் சமூகத்தை எப்படி நாம் நடத்த வேண்டும், அவர்களை எப்படி நாம் மதிக்க வேண்டும், அவர்களை எப்படி நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற பெருமானாரின் வாழ்வு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிக அருளாக கிடைத்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, இன்றைக்கு பெண் சமூகம் எவ்வளவு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எத்தனை இஸ்லாமிய குடும்பங்களில் பெண்கள் அவர்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பல குடும்பங்களிலே தாய்மார்கள் மருமகள்களை தங்களோடு சேர்த்து வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை. கணவன் வெளிநாடு போயிட்டாருன்னா அம்மா வீட்டுக்கு போயிருக்கு, நீ இங்க இருக்க வேண்டாம். வீடு புகுந்த மருமகள் தாயை போன்று பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு அந்த வீட்டிற்கு வந்த மருமகள் தன்னோடு இருப்பதை அவர்கள் விரும்புவதில்லை என்கிற செய்திகளை கேள்விப்படுகிறோம். வேடிக்கையான ஒரு செய்தி நமது ஊரில் இல்லை. தன் மருமகளை தன் வீட்டுக்கு மாடியில வாடகைக்கு வைத்து வாடகை வாங்கி கொண்டிருக்கிறார். மேலே குடி வைத்திருக்கிறார்கள். தன் மருமகளிடத்திலே வாடகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய தாய் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு இந்த தாய் சமூகம் மதிப்பு வழங்குகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். சகிக்குரிய பெருமக்களே, பல ஆண்டு காலங்களாக ஒரு கணவன் வெளிநாடு போக வேண்டும் முடியாத ஒரு சூழல், தன் தகப்பனை பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஊரில் தங்கிவிட்டார். அவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தைக்கு 4 வயதாக இருக்கிறது. நம்மிடத்தில் வந்து முறையிடுகிறார், ஹசரத், எனக்கு குழந்தை பிறந்து 4 வருடங்கள், என் குழந்தைக்கு 4 வயதாகிறது, இன்னும் நான் என் குழந்தையை பார்க்கவில்லை.
என் மனைவியை என்னோடு சேர்க்கவர்கள் அனுமதிப்பதில்லை. 4 வருடங்களாக இந்த ஊரில் இருக்கிறேன், என் குழந்தையை பார்க்க முடியவில்லை. ஒரு பெண்ணுக்கான வாய்ப்புக்கு எவ்வளவு தூரம் எதிராக இந்த தாய் சமூகம் நின்று கொண்டிருக்கிறார்கள். சகைக்குரிய தாய்மார்களை யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு அது வெறும் பேச்சளவில் அல்ல, இந்த சமூகத்தில் அது பிரதிபலிக்க வேண்டும். பெருமானார் இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாயகத்தினுடைய வாழ்வை நமது வாழ்க்கையில எடுத்து நடக்கிற போதுதான் அந்த அடிப்படையை அனுபவிப்பவர்களாக ஆக முடியும். பெருமானாரின் வருகை இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாக இருந்தது போல் பெருமானாரின் வாழ்வை நமது வாழ்க்கையிலே முழுவதும் கடைபிடித்து அவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளை முழுவதும் கேட்டு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு பெருமானாரின் வாழ்வை எத்தி வைப்பதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக இந்த சபையை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் அதற்கான உரிய நசீபினை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.